எங்கிட்டு இந்த புள்ளையான நான் லவ் பண்றேன். டேய் வீரா, உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் புள்ளன்னு சொல்லாதன்னு, பொண்ணுன்னு சொல்லு. சரி ரைட்டு, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். இல்லை வெங்கட்டு, இந்த பொம்பளை நான் லவ் பண்றேன். என்னம்மா ஊருக்குள்ள உள்பணியனை போட்டு சுத்திக்கிருக்க? இப்ப கூட்டு போடா வீரா. நான் சொன்னேன்ல பிள்ளை, மதுரைக்காரனா பாசமா இருப்பாங்கன்னு. ஹே வீரா, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி வில்லேஜ்ல நமக்கு செட் ஆகாது. நம்ம சென்னையிலே செட்டில் ஆயிடலாம். சென்னைக்கு போயிட்டு இவன்லாம் என்னை வழிகாட்டிய தாத்தா பாட்டி, தாயில கொண்ட தாய் மாமே, சிந்திக்க சித்தப்பா, பெரிய மனசு கொண்ட பெரியப்பா, பாசத்துக்குரிய பங்காளி, தோல் கொடுக்கும் தோழன், அன்பு காட்டும் அக்கா, அரவணைக்கும் அண்ணன், குறும்பு செய்யும் குட்டீஸு, மறக்க முடியாத மைத்துனர்கள், மனசுல இருக்கும் மாமைங்க, இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நான் அவன் கூட சென்னையில் வந்து அனாதையா இருக்க சொல்றியா? இந்த பாரு உன்னை கொண்டே விடுவேன். டேய் வீரா, டிஜே தெரியாதா? கல்யாணம் முடிஞ்சதும் எல்லாரும் டிஜே போடுற பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவாங்க. அதுக்கு எம்பிட்டு புள்ள ஆகும்? ஜஸ்ட் 60K. அப்புறம் பிரைடல் மேக்கப்புக்கு ஒரு 50K. அப்புறம் வீடியோ ஃபோட்டோ ஷூட்டு அப்படி இப்படின்னு ஒரு 1 lakh ஆகும். என்ன போல இப்படி செலவு பண்ணிக்கிட்டு இருக்க? நம்ம ஊர் சங்கீதா மைக்கேட் சொன்னா வந்து பாட்டை போட போறேன், நம்ம பிள்ளைங்க சேர்ந்து போதையை போட்டு டான்ஸ் போட போறானுங்க. அப்புறம் என்ன சொன்ன, மேக்கப்பு மஞ்சளை அரைச்சு நல்லா மூஞ்சில தடவை எங்க ஊர் முத்தாலம்மன் சிலை மாதிரி இருப்பேன். எதுக்கு பிள்ளை போட்டோ பிடிக்கிற ஆளை கூப்பிட்டுக்கிட்டு என் நோக்கியா சொல்ல வெங்கட்ட கொடுத்து சும்மா வளைச்சு வளைச்சு மூச்சு எடுத்துட்டு இருப்பேன். என்ன வெங்கட்டு? அதுக்கு என்ன தரமா பண்ணிடுவோம். நம்ம கல்யாணத்துக்கு இந்த என்னது சங்கீதா மைக் செட்டா, அவங்க ட்ரெண்டிங் சாங்காவது போடுவாங்களா? பிள்ளை நம்ம கல்யாணத்துக்கு போடுற சாங்கே வேற மாதிரி இருக்கும். என்ன நம்ம பிளேலிஸ்ட் அதுக்கு என்ன அமைச்சு விட்டுறேன். ஜோடி நல்ல ஜோடி, இது மாப்பிள்ளை பொண்ணையும் பாரு.